ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜெபத்தை குறித்து ஒரு சில காரியங்களை சொல்லிட்டு இன்றைக்கி அதுலேயே ஒரு முக்கியமான குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஜெபம்ங்கிறது தேவனோடு இருக்க உலகிலேயே அதிவேகமான ஒரு தொடர்பு இருக்கும்னா, செய்தி தொடர்பு, கம்யூனிகேஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டுன்னு சொன்னால் தேவனோடு வைக்கக்கூடிய தொடர்பு தான், அதுதான் ஜெபம். யார்கிட்டயாச்சும் ஃபோனில் பேசுனா நாட் ரீச்சபிள், நெட்வொர்க் கிடைக்கல, சுவிட்ச் ஆஃப்னு வரும். ஆனால் தேவன் அப்படி இல்லை. விசுவாசி ஜெபம் பண்ணால் கர்த்தர் கட்டாயம் கேட்பார், இதில் மாற்றமே இல்லை. அடுத்து, பாவம் செய்கிற மனிதன் ஜெபிக்கிறதை நிறுத்தி விடுவான். ஜெபிக்கிற மனிதன் பாவம் செய்கிறதை நிறுத்தி விடுவான். நீங்கள் எப்படி இருக்கிறீங்கிறத நீங்கள் தான் பார்த்துக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, தேவனால் எல்லாம் கூடும், தேவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை இல்லவர் இயேசு பரலோகத்துக்கு போகிறதுக்கு முன்னால் சொன்னது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னாலும் இன்னைக்கு யார் உலகத்தின் அதிபதி? யார்? பிசாசு. அதனால் பிசாசு கிரியை செய்கிறான், வஞ்சிக்கிறான், ஏமாத்துறான், தந்திரங்களை வச்சிருக்கிறான். தேவன் உன்னை செய்யணும்னு சொன்னால் விசுவாசி சுவிசேஷம் அறிவிக்கணும், விசுவாசி ஜெபம் பண்ணணும், விசுவாசி காரியங்களை செய்யணும். அதனால் தேவனால் எல்லாம் கூடும்னு சொன்னாலும் பூமியில் இன்றைக்கி என்னமாச்சும் ஒன்று கர்த்தர் செய்யணும்னா அதுக்கு விசுவாசிங்க என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஜெபம் பண்ணால் தான் இன்றைக்கி நடக்கும். தேவனுக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கட்டாயம் தேவனிடத்தில் சொல்லணும். 1000 வருட அரசாட்சின்னு ஒன்று இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும். 1000 வருட அரசாட்சி அது இன்னமே தான் நடக்க போகுது. அப்போ தேவனே ராஜா, எல்லாரும் தேவனை ஆராதிப்பவர்கள், தொழுது கொள்ளுபவர்கள், பரிசுத்தவான்கள். அப்போ தேவன் நினைத்தது பூரா என்ன செய்யும்? பூமியில் நடக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அது வரைக்கும் பூமியில் கர்த்தர் ஒன்று செய்யணும்னா விசுவாசிங்க அவசியம் ஜெபம் பண்ண வேண்டும். நீங்கள் ஜெபம் பண்ணாவிட்டால் இந்த காரியங்கள் எதுவுமே நடைபெறாது. ஓகே, இந்த ஜெபத்தை குறித்து பார்த்துக்கிட்டு வர்றோம். அதை தொடர்ந்து இன்னும் ஒரு சில காரியங்களை நான் சொல்லணும். ஜெபத்தில் அடுத்து முக்கியமான குறிப்பு விசுவாசம். இன்னைக்கு விசுவாசத்தை குறித்து பார்க்க போகிறோம். ஜெபத்தில் கர்த்தர் கொடுத்த கட்டளைகள், பொதுவான காரியங்கள். விசுவாசம் உள்ள ஜெபம்னு 3 புஸ்தகத்துலேயும் எழுதியிருக்கிறாங்க. 3 புஸ்தகத்துலேயும், மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3லையுமே எழுதியிருக்கு. 3 பேரும் ஒரே கருத்தை தான் வலியுறுத்துகிறாங்க. அதனால் அந்த 3 கருத்தையும் சேர்த்து வச்சு சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதை நம்ம பார்க்கலாம். முதல்ல எங்கே இருக்குன்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்றை நான் விளக்கம் கொடுக்குறேன். மத்தேயு 17:20, மத்தேயு 21:21, 22, மார்க்கு 11:23, 24, லூக்கா 17:6. ஓகே, இது எல்லாம் 3 சுவிசேஷ புத்தகத்துலேயும் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. சரி, வாசிக்கிறேன், கவனிங்க. எல்லாமே ஒரே கருத்து, ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஒரு சின்ன வார்த்தைகள் கூட்டி சொல்லியிருப்பாங்க, குறைச்சி சொல்லியிருப்பாங்க, சொல்லாமல் இருப்பாங்க. கருத்து ஒன்று தான். இதில் என்ன போட்டிருக்குன்னு சொன்னாக்க, மத்தேயு 21:21, இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். இந்த ஒரு கருத்தை வச்சு மற்ற கருத்தையும் சொல்லிட்டு மற்ற வசனத்தையும் உங்களுக்கு நான் வாசித்து காட்டிடுறேன். இப்போ இதில் என்ன பாயிண்ட் வருதுன்னு சொன்னால், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்னாலேயே கவலைப்படக்கூடாது. கவலைப்படுறவன் ஜெபம் பண்ணக்கூடாது. சந்தோஷமாக இருந்தால் பாட்டு பாடணும். கவலையை விட்டுட்டு நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு சொல்லிட்டு பிலிப்பியரில் சொல்லியாச்சு. அப்போ ஜெபம் பண்ண போகிறப்ப கவலையை ஒதுக்கி வைக்கணும். அப்புறமேல் உங்கள் தேவைகளுக்கு ஜெபம் பண்ணணும்னு நான் சொன்னேன். இப்போ இயேசு அடுத்து என்னத்தை வலியுறுத்தி சொல்கிறாருன்னா, நீங்கள் சந்தேகப்படக்கூடாது. சந்தேகப்படுறதுன்னா என்ன?
இப்போ காலையில் பஸ்ஸில் வந்தவங்களாம் கை தூக்குங்க, வேனில் வந்தவங்க கை தூக்குங்க, காரில் வந்தவங்க கை தூக்குங்க, 2 வீலரில் வந்தவங்க கை தூக்குங்க, இத்தனையில் வந்தவங்க கை தூக்குங்க. கையை தூக்குனதோட உங்களை ஒரு கேள்வி அப்படியே, காரில் டயர் இருக்குன்னு பார்த்தீங்களா, 2 வீலரில் டயர் இருக்குன்னு பார்த்தீங்களா? டிரைவரை போய் நீ என்னை பத்திரமா, 2 வீலர்னா உங்கள் கணவனோ மனைவியோ, காருனா உங்கள் கணவனோ மனைவியோ டிரைவரோ, வேனுனாக்கா ஒரு டிரைவர், பஸ்ஸுனா பஸ் டிரைவரை கேட்டீங்களா? நீ என்னை கொண்டு போய் பஸ் ஸ்டாப்பில் கரெக்டாக சேப்பைன்னு கேட்டீங்களா? டயரை ஊற்று பார்த்தீங்களா 6 டயர் இருக்கான்னு? கையை கீழே போடுங்க. ஏங்க அவன் கொண்டு போய் சேப்பான்னு அதுக்கு மட்டும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணுனா மட்டும் என்ன வந்துடுது? சந்தேகம். கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? என் தேவன் என் தேவையெல்லாம் சந்திப்பார். முதல் விசுவாசம். அப்போ சந்தேகப்படக்கூடாது. அடுத்து கர்த்தர் சீசர்களை பார்த்து சொல்கிறாரு, இன்றைக்கி நீங்கள் தான் சீசர், நான் தான் சீசர். ரெண்டாவது என்ன? விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லைன்னா அது லாய்க்கப்படாது. போலீஸ்காரர் வழியில் நின்று என்ன கேட்குறாரு? டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா கேட்குறாரு. டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னாக்கா சாவியை எடுத்து வச்சுக்குவார், ஃபைன் பண்ணுறார். இல்லை எனக்கு இருக்குது வீட்டில், அப்போ காட்டு கொண்டு வா, அது வரைக்கும் கார் இங்கே இருக்கும், வண்டி இங்கே இருக்கும், முதல்ல 1000 ரூபா ஃபைன் கட்டு. கர்த்தர் என்னைக்காச்சும் உனக்கு விசுவாசம் இருக்கான்னு கேட்டிருக்காரா? உங்களுக்கு தான் என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். என்னான்னு அந்த விசுவாசத்தை இப்போ கொஞ்சம் விளக்கிடுறேன். முதல்ல நமக்கு விசுவாசம் இருக்கணும். பேர் என்னது? விசுவாசி. விசுவாசிக்கு என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. டிரைவர்கிட்ட என்ன இல்லை? லைசன்ஸ் இல்லை. அப்போ அதுக்கு ஃபைன் போடுறாருல்ல. அது மாதிரி கர்த்தரும் உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னா ஒரு ஃபைன் போடுவார். என்ன ஃபைனு? ஜெபத்துக்கு பதில் இல்லை, அதான் ஃபைன். அப்போ ஃபைன் கட்டாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும். அப்போ விசுவாசிக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். ஓகே, உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். இப்போ விசுவாசம் இருக்கணும். ஒன்று விசுவாசம் இருக்கணும். என்ன விசுவாசம்? ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே இருக்கணும். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே இருக்கணும். முன்னாலேயே என்ன இருக்கணும்? ஜெபத்துக்கு பதில் எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு பதில் கிடைச்சிருச்சு, அதுக்கு பேர் தான் விசுவாசம். கிடைச்சதுக்கு அப்புறம் அது விசுவாசம் கிடையாது. விசுவாசம் கிடையாது, கிடையவே கிடையாது. ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாலேயே குழந்தையே இல்லை, நான் ஜெபம் பண்ண போகிறேன், கர்த்தர் எனக்கு குழந்தைய கொடுப்பாரு, இப்போ குழந்தை உருவாயிருச்சு, நான் விசுவாசிக்கிறேன், அப்புறம் ஜெபம் பண்ண போகணும், அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் என்றால் நான் ஜெபிப்பதற்கு முன்பாகவே நான் பெற்றுக்கொண்டேன் என்று நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்கிறேன். பரீட்சை எழுத போகிறதுக்கு முன்னாலேயே என்ன பண்ணுறாங்க? நான் நிச்சயம் பாஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு பரீட்சை எழுதாமல் இருக்கக்கூடாது இல்லை, முதல்லையே. அப்போ முதல்லையே சந்தேகப்படக்கூடாது, முதல்லையே பெற்றுக்கொண்டேன் என்று என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். இது 2 இருக்குன்னா இப்போ கர்த்தர் சொல்கிறார், இயேசு தான் சொல்கிறார், இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை. இயேசு மரத்தை பார்த்து கனி இல்லாததுனால இன்னமே நீ என்ன செய்ய மாட்ட? கனி கொடுக்க மாட்டாய். அதைத்தான் சாபம்னு சொல்கிறோம். இன்னமே நீ கனியே கொடுக்க மாட்ட. கனியும் இல்லை, பலனும் இல்லை. அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அவருக்கு காஞ்சிருச்சா, மரம் பட்டு போச்சா, வேறு போட்டு போச்சா, எதையுமே என்ன செய்யலை, பார்க்கல, சொல்லிட்டு போயிட்டார். அதை பட்டு போச்சு அப்படின்ட்டு அவர் போயிட்டார். அதான் விசுவாசம். இப்போ இயேசு தான் செஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை பார்த்து சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? இந்த அத்தி மரத்துக்கு பட்டுப்போன்னு நான் சொல்லிட்டு நான் போயிட்டேன். அடுத்த நாள் சீசர்கள் பார்க்குறப்ப தான் என்ன பண்ணியிருக்கு. ஆனால் இயேசு என்ன செஞ்சார்? அது பட்டு போச்சு, சொன்ன உடனே வேறு பட்டு போச்சு. முதல்ல எது படணும்? வேறு. இலை எப்போ வாடும்? வேறு செத்ததுக்கப்புறம், வேறு காஞ்சதுக்கப்புறம் தான் இலை வாடும். முதல்ல அடியில். அதுதான் விசுவாசம். அதான் விசுவாசம். பட்டு போச்சு, குழந்தை உருவாயிருச்சு, வேலை கிடைச்சிருச்சு, திருமணத்துக்கு நான் தயார், பொண்ணு ரெடி ஆயிருச்சு, அதான் விசுவாசம். பட்டு போச்சு, 2 நாள் கழிச்சு வாடி இருக்கு. அது மாதிரி அத்தி மரத்துக்கு செய்ததை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அத்தி மரத்துக்கு மட்டும் நீ நினைக்கக்கூடாது. அடுத்து இப்போ என்ன சொல்கிறாரு? மலையை பார்த்து சொல்கிறார், மலை
மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னால் அப்படியே ஆகும் என்று உனக்கு சொல்லுகிறேன். இது ஒரு மலை இருக்குன்னு வைங்க, இது ஒரு மலை. நீ சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ அப்படின்னா மலை என்ன செய்யுமா? போகும். இயேசு சொல்றார், இயேசு சொன்னதுதான் போகும். போகும்னு சொல்ற அளவுக்கு ரெண்டு விஷயம். ஒன்று, உனக்கு என்ன இருக்கக்கூடாது? சந்தேகம் இருக்கக்கூடாது. ரெண்டு, என்ன இருக்கணும்? விசுவாசம். இது ரெண்டும் குறைவுபடுறப்ப காரியம் என்ன செய்யாது? நடக்காது, வெற்றி பெறாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு 2-3 விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்க, அடுத்த பாயிண்ட்டு உங்களுக்கு இப்போ என்ன இருக்குது? என்ன விசுவாசம் இருக்குது? எடுங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 13:2. நான் தீர்க்க தரிசன வரத்தை உடையவனாய் இருந்து சகல ரகசியங்களையும் சகல அறிவையும் அறிந்தாலும் மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும். அப்போ என்ன இருக்குதுங்கிறாரு பவுல் கொரிந்து சபையை பார்த்து. நல்லா நான் தானே வாசிக்கிறேன், இன்னொருக்கா வாசிக்கிறேன். மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும். பவுல் என்ன சொல்றாரு? மலையை பேர்க்கத்தக்க விசுவாசம். அப்ப அந்த வார்த்தையை படிச்சு வளர்ந்து புது கொரிந்து சபை மக்கள், அவங்கள விக்கிரக ஆராதனை பண்றவங்க, கிரேக்கர்கள், விசுவாசிகள்லாம் இப்பதான் உருவாகியிருக்கிறாங்க. அந்த விசுவாசிகளை பார்த்து என்ன சொல்றாரு? அவங்களுக்கு என்ன இருக்குதான்? சகல மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம். அப்ப விசுவாசம் இருக்குல்ல, அதைத்தானே அதுங்களையும் இயேசு சொன்ன வார்த்தையை எல்லாம் விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொரிந்து சபைக்கு அவ்வளோ விசுவாசம் இருந்தாலும் வேற பிரச்சனை இருக்கு, அதை விட்டுருவோம். என்ன சொல்ல வர்றோம்? ரசிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம், பரிசுத்தாவியை பெற்றிருக்கலாம், இன்னும் நம்ம புத்தி குணம் சுவாபம் என்ன செய்யலை. அது உண்மை. வெளியில பார்த்தா விசுவாசி பெந்தகோஸ்காரன், உள்ளுக்குள்ள பார்த்தா அந்த பழைய சுவாபம் இன்னும் இருக்கு. முயற்சி பண்ணுவோமா எல்லாரும் அந்த பழைய குணத்தை கழட்டி விட? சகல மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் இருக்குது, நீ சந்தேகப்படாத அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஓகே அடுத்த பாயிண்ட் போகலாம். இப்போ இயேசு என்ன சொல்றாரு? அதே பாயிண்ட்டை மறுபடியும் நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நான் சொல்கிறேன், கவனிங்க. 22 சொல்றாரு, மேலும் விசுவாசம் உள்ளவர்களாய். இதுதான் பாயிண்ட், விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லை, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள். ஜெபிக்கிறதுக்கு முன்னாலேயே பெறுவீர்கள். பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றார், ஜெபிக்கிறதுக்கு முன்னாலேயே பெறுவீர்கள். அப்ப விசுவாசம் இருக்கணும், அப்புறம் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்றப்ப என்னத்தையெல்லாம் கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். ஜெபத்துக்கு முன்னால பெறுவீர்கள், ஜெபத்துக்கு அப்புறம் பெறுறதுக்கு பேரு விசுவாசம் கிடையாது. இப்போ என் பாக்கெட்டில் ரூபா இருக்குது, இந்த ரூபாயை கொண்டுட்டு போய் எனக்கு 1 கிலோ கறி குடியாங்கிறேன், கறி கொடுத்துட்டேன், அதுக்கு பேர் விசுவாசம் இல்லை. அதான் இங்கே இருக்கு. இல்லாதப்ப கொடுக்கணும், இல்லாதப்ப பெறணும், அதுக்கு பேர் தான் விசுவாசம். இதே பாயிண்ட்டை இன்னும் கொஞ்சம் நான் விளக்கி சொல்கிறேன், எல்லாம் கவனிங்க. மார்க் எப்படி சொல்கிறார் இதே கருத்து? இப்போ அடுத்த பாயிண்ட், மார்க் 11:23. எவனாகிலும், விசுவாசியை பார்த்து சொல்றார், சீஷனைத்தான் சொல்றார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. இப்போ சொல்றது ஜெபம் தானே சொல்றீங்க? ஜெபம் சொன்னியா? காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னால் ஜெபம் சொன்னியா? குடும்ப ஜெபம் சொன்னியா? சொல்லு. அப்போ முதல்ல நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே, 2 சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே 3 ஆகும் என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 4 தடவை என்ன பண்ணணும்? புரிகிற வரைக்கும் நானும் விட மாட்டேன். அடுத்த பாயிண்ட் மறுபடியும் சொல்லுங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி 3 ஆகும் என்று இயேசு சொல்றார். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எத்தனை தடவை இயேசு சொல்றாரு? எல்லாரும் சொல்லுங்க, 4 தடவை சொல்லு. அப்ப சொல்லு சொல்லுனா நீ என்ன ஜெபம் பண்ற? நான் மனசுக்குள்ள ஜெபம் பண்றேன்.
அதெல்லாம் இங்கே எடுபடாது. அது எப்போ மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணணும்? பரீட்சை எழுதுகிறப்ப, ஹோட்டலில் சாப்பிட்றப்ப, ஒரு முக்கியமான ஆஃபீஸர்கிட்ட பேச போகிறப்ப மனசுக்குள்ளே ஜெபம் பண்ணணும். மற்றபடி வீட்டில் எப்படி தான் ஜெபம் பண்ணணும்? சொல்லு. அது தூங்குறவங்களாம் எழுப்பி விட்டுறாதீங்க. வாயை திறந்து சொல்லு, சொல்லணும். அப்போ சொல்லுங்க ஜெபத்தை. சந்தேகப்படாம விசுவாசித்தலாம். அந்த வார்த்தையை இயேசு திரும்ப திரும்ப சொல்றார். ஆகும். அடுத்து அவர் சொல்றார், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகள், இதை இங்கிலீஷ் பைபிளில் கரெக்டாக இருக்கும், நானே வாசித்துறேன். முதல்ல இதை வாசிப்போம். மார்க்கு 11:24. மார்க்கு 11:24. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகளுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இப்போ பாருங்க, கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இப்படி சொல்லுது. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் இப்படி சொல்லுது, therefore I say unto you what things soever you desire when you pray, believe that you receive them and you shall have them. 5 தடவை யூன்னு வருது. முதல்ல என்ன சொன்னா, சொல்லுன்னு வந்துச்சு. இதே விசுவாசம் தான். இப்போ என்ன சொல்லுது? யூன்னு வருது. நீ தனிப்பட்ட நபர் நீ. அதனாலதான் நீ பைபிள் வாசித்தியா, நீ ஜெபம் பண்ணையா, நீ. நமக்கெல்லாம் தெரியாது. என்னைக்கும் சேர்த்து என் மனைவி நல்ல விசுவாசி, என் மனைவி ஜெபம் பண்ணணும். அப்போ உனக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. அந்த அம்மா ஜெபம் பண்ணதுனால யாருக்கு ஆசீர்வாதம்? அம்மாவுக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஐயாவுக்கு தான் ஜெபம் பண்ண தெரியும். அப்போ இயேசு யாரை ஆசீர்வதிப்பாரு? கரெக்டு தானே? அவர் யூன்னு இத்தனை தடவை ஏன் சொல்றாரு? மறுபடியும் therefore இயேசு சொல்றாரு, therefore I say unto you what things soever you desire when you pray, believe that you receive them and you shall have them. 5 தடவை யூங்கிறார். இதில் 4 பாயிண்ட் சொல்றார். நல்லா கவனிங்க, நான் சொல்லிடுறேன். இதில் 4 பாயிண்ட் வருது. 4 பாயிண்ட் என்னது? முதல்ல இங்கிலீஷில் கரெக்டாக வரும், தமிழில் கரெக்டாக வரல. முதல்ல டிசையர், நீ விரும்பணும். முதல்ல விருப்பம் இருக்கணும். ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும்? சில பேர் வந்தாங்க, எனக்கு ஜெபம் பண்ணு. எதுக்கு ஜெபம் பண்ணு? இல்லை, நீ ஜெபம் பண்ணு. எதுக்கு வந்த? சும்மா வந்தேன். திரும்பி போகிறப்போ உனக்கு என்ன கிடைக்கும்? சும்மா. உனக்கு விருப்பம் இருக்கணும், டிசையர். முதல்ல உனக்கு விருப்பம் இருக்கணும். 2, ப்ரே. என்ன விருப்பமோ அதுக்காக என்ன பண்ணு? ஜெபம் பண்ணு. 3, பெற்றுக்கொள்வோம் என்று என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். 4, விசுவாசத்தைனா யூ ஷால் ஹேவ் தம். முதல்ல விருப்பம், 2வது ஜெபம், 3வது விசுவாசம். விசுவாசம் எப்போ இருக்கணும்? ஆமா, பெற்றுக்கொள்வதற்கு முன்னாலேயே இருக்கணும். இதைத்தான் கர்த்தர் சொல்லிக்கிட்டே வருவார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இதைத்தான் விசுவாசம்னா என்ன சுருக்கமாக மட்டும் நான் சொல்லிடுறேன். விசுவாசம் இல்லாமல், எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், தேவன்கிட்ட தானே ஜெபம் பண்ணுறீங்க. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும், முதல்ல தேவன் இருக்கிறாருன்னு விசுவாசிக்கணும். அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் முதல்ல தேடுறோம். கர்த்தர் இருக்கார். 2, அவரை தேடுறப்ப, அவர்கிட்ட கேட்குறப்ப பதில் யார் கொடுப்பா? தேவன் பதில் கொடுப்பாருன்னு விசுவாசிக்கணும். தேவன் பதில் கொடுப்பார் என்று விசுவாசிக்க வேண்டும். இது இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. ஏன்? தேவன் உண்டு. தேவன் உண்டா? உண்டு. அது விசுவாசிக்கிறீங்களா? பேயின்னா விசுவாசிக்குது. இந்த போட்டிருக்குல்ல, இந்த நான் வாசி காட்டுறேன். யாக்கோபு 2:19-20, 314. தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாய். இப்போ நீங்கள் எல்லாம் தேவன் இருக்கிறாருன்னு சொன்னீங்க. அப்படி செய்கிறது நல்லது, இட்ஸ் குட். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசுக்கு தேவன் இருக்கிறாருன்னு தெரியுமா? தெரியும். விசுவாசம், அவர் நம்மளை அடிச்சு காலி பண்ணி இருக்காருன்னு நம்புது. பிசாசுகிட்ட கிரியை இருக்கா?
பிசாசு தேவனுக்கு கீழ்ப்படியுமா? பிசாசு தேவனுக்கு கீழ்ப்படியுமா? கீழ்ப்படியாது. நீங்க தேவன் இருக்கிறாருன்னு நம்புறீங்க, தேவன் இருக்கிறாருன்னு விசுவாசிக்கிறீங்க, ஜெபத்துக்கு பதில் கொடுக்குறாருன்னு விசுவாசிக்கிறீங்க. நம்ம பயப்படுறோம், நம்ம நடுங்குறோம். பேய் அவர் கொடுப்பாருன்னு நம்பாது. இதுதான் வித்தியாசம். பிசாசு நடுங்குது, நீ நடுங்குற. ஆனா அவர் கொடுப்பாருன்னு அது நம்பல, நீ நம்பணும்ல. நிறைய பேர் ஏன் தசமபாகம் கொடுக்கறது இல்லை? அவர் கொடுக்க மாட்டாரு, அவர் எனக்கு திரும்ப கொடுக்க மாட்டார். ஆனா அவர் என்ன சொல்றாரு? கொடுங்கள் கொடுக்கப்படும். வானத்தின் மதகுகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் கொடுப்பேன்னு அவர் சொல்றாரு. ஏன் கொடுக்கல? அவர் கொடுக்க மாட்டாரு, அதனால நான் கொடுக்க மாட்டேன். பிசாசுக்கு நமக்கு இதுதான் வித்தியாசம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. விசுவாசி ஆனா விசுவாசம் இல்லை, டிரைவரு லைசன்ஸ் இல்லை. இதான் இங்க ப்ராப்ளமே. கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் கொடுத்துட்டேன். பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாலேயே நான் பெற்றுக்கொண்டேன். ஜெபம் பண்றதுக்கு முன்னாலேயே நான் பெற்றுக்கொண்டேன். நீங்க விசுவாசிக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட்டை நான் இன்சிஸ்ட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். பொதுவான காரியங்களை விட்டுட்டு இப்போ அடுத்த காரியங்களுக்கு போகலாம். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். இங்கே பாருங்க, மோசே செத்து போயிட்டார். இப்போ யோசுவா இருக்கிறார். மோசே செத்தாரு. 30 லட்சம் மக்களை கொண்டு வந்து யோர்தான் நதிக்கு பக்கத்தில் விட்டுட்டாரு. அடுத்த தலைவர் யோசுவா. இப்போ யோசுவாவை பார்த்து கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? யோசுவா 1:2, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள்னு சொல்லிட்டார். போ. மறுபடியும் என்ன தெரியுமா சொல்றாரு? நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். நான் 5, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். இன்னும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே சொன்னார், உன் கூட இருப்பேன். பலங்கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன். பாஸ்டர்ஸ்ல சொல்றார், இன்னும் கொடுக்கல. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? நான் இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். இன்னும் யோர்தானை தாண்டல. ஆனா என்ன சொல்றாரு? கொடுத்தேன், நீ பங்கிடுவாய். அதுதாங்க கர்த்தரு. அப்படியே பாருங்க, அடுத்த புஸ்தகத்தை எடுங்க, நியாயாதிபதிகளை எடுங்க. 301. இப்போ யோசுவா செத்துட்டாரு, மூப்பர்கள் செத்து போயிட்டாங்க, 12 கோத்திரம். இப்போ யார் சண்டைக்கு போகணும்? சுற்றி வர கானானியர், மோவாபியர், அம்மோனியர், கிர்காத்தியர், எபூசியர், அமலேக்கியர் எல்லாம் இருக்கிறாங்க. இப்போ சண்டை போடணும். சண்டைக்கு கேட்குறாங்க, யார் கர்த்தாவே சண்டைக்கு போகணும்னு முதல் வசனத்தில் கேட்குறாங்க. இப்போ கர்த்தர் எப்படி கொடுக்குறாரு? அதற்கு கர்த்தர் 2ஆம் வசனம், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இன்னும் நடக்கலை. இன்னும் நடக்கலை, இன்னும் ஆரம்பிக்கல. போறாங்க, போய் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்றாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? கொடுத்தேன். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க, கொடுத்தேன். கர்த்தரே விசுவாசிக்கிறார். இல்லாதவைகளை இருப்பதை போல அழைக்கிற தேவனே சொல்றாரு. அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்றதுக்கு முன்னாலேயே சந்தேகப்படாம பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசிக்கிறேன். அதுதான் விசுவாசம். விசுவாசம் பாருங்க, ஜெபம் பண்ணாம விசுவாசம் கிரியை செய்யும். ஜெபம் இல்லாமல் விசுவாசம் கிரியை செய்யும். விசுவாசம் இல்லாமல் ஜெபம் கிரியை செய்யாது. ஜெபமே பண்ண வேண்டாம். இப்ப இயேசு என்ன சொன்னாரு? இது மலைன்னு வச்சுக்கோங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஜெபம் பண்ணியா? இப்ப மலையை பார்த்து
மலையை பார்த்து ஜெபம் பண்ணீங்களா? இப்போ நான் மலையை பார்த்து இந்த இது மலை, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். இப்போ ஜெபம் பண்ணனா நான் என்ன பண்ணேன்? நான் என்ன பண்ணேன்? இப்போ ஒரு பேய் இருக்குது, பேயின்னு வச்சுக்கோங்க, பிசாசே இயேசுவின் நாமத்தினால போ. இப்போ ஜெபம் பண்ணனா, இப்போ ஜெபம் பண்ணனா நான் என்ன செஞ்சேன்? விசுவாச வார்த்தையை பேசினேன். ஜெபம் பண்ண தேவையில்லை. உனக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இருந்தால் நீ என்ன பண்ண தேவையில்லை? ஜெபம் பண்ண தேவையில்லை. இதில் முக்கிய பாயிண்ட் என்ன இன்னைக்கு கற்றுக்கிட்டீங்க? விசுவாசம். விசுவாசம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஜெபம் வேற, விசுவாசம் வேற. விசுவாசம் இருந்தால் ஜெபம் தேவையில்லை. விசுவாசம் இல்லாமல் ஜெபம் இல்லாமல் விசுவாசம் கிரியை செய்யுது. விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கணுங்கிற பாயிண்ட்டை அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறேன். ஏன் டைம் முடிஞ்சிருச்சு, நிறையா சொல்லத்தான் வந்தேன். எனக்கு ஒன்று, இன்னைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு தான் ஜெபம் பண்ணணும், சந்தேகப்படாமல் தான் ஜெபத்தில் கேட்கணுங்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.